எபிசோட் 8 உடைந்த மனம். நாட்கள் கடந்து கொண்டே போனது. ஆனா அந்த வீட்டில் அமைதி மட்டும் இல்லை. அரவிந்த் மற்றும் மீரா இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய சுவர் எழுந்தது போல இருந்தது. முன்பு அவர்கள் இருவரும் சேர்ந்து சிரித்த அந்த ஹால் இப்போது குளிர்ந்த அமைதியால் நிரம்பியிருந்தது. ஒரு காலை மீரா கிச்சனில் டீ செய்து கொண்டிருந்தாள். அரவிந்த் ஹாலில் போனை பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஆங்கர். அவன் சடன்லி கிச்சனுக்கு வந்தான். நேத்து யாரோட பேசின? மீரா குழப்பமடைந்தாள். யாரோடவும் இல்ல. அவன் போனை காட்டினான். இந்த அன்னோன் நம்பர் என்ன? மீரா பார்த்தாள். அது கார்த்திக் நம்பர். ஆனா அவள் கால் பண்ணவே இல்லை. நான் கால் பண்ணல. அவன் சார்காஸ்டிக்கா சிரித்தான். அப்படின்னா ஃபோன் தானா கால் பண்ணுச்சு? மீரா கண்ணீருடன் சொன்னாள். நீ என்னை ஏன் இவ்வளவு சந்தேகப்படுற? அவன் கோபமாக சொன்னான். என்னால நம்ப முடியல. அந்த வார்த்தை மீரா மனசை முழுக்க உடைத்தது. அவள் ஸ்லோலி சேரில் உட்கார்ந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என்ன பயன்? அந்த நாள் முழுக்க மீரா பேசவே இல்லை. அவள் பால்கனியில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனசில் பல தாட்ஸ். நான் இருந்தால்தான் இவருக்கு பிரச்சனை வருது போல. அதே நேரத்தில் வீட்டிற்கு அருகில் ஒரு கார். அதுக்குள் கார்த்திக். அவன் போனை எடுத்தான். அவன் அரவிந்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். உன் வைஃப் இப்போ யாரோட பேசுறாங்க தெரியுமா? அதோடு ஒரு ஃபேக் போட்டோ. அதில் மீரா போன்ல பேசிக் கொண்டிருக்கிற மாதிரி எடிட் பண்ணியிருந்தான். அதை பார்த்த அரவிந்த் ஆங்கரா வீட்டுக்கு வந்தான். டோர் ஓபன். அவன் குரல் உயர்ந்தது. மீரா? அவள் ஹாலுக்கு வந்தாள். என்னாச்சு? அவன் போனை அவள் முன்னால் போட்டான். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன? மீரா பார்த்ததும் ஷாக். இது ஃபேக். அவன் குரல் இன்னும் உயர்ந்தது. எல்லாமே ஃபேக் தானே? அந்த மூமெண்டில் மீரா கத்திக்கொண்டு சொன்னாள். நான் எந்த தவறும் செய்யல. அவன் சைலண்டா அவளை பார்த்தான். ஆனா அந்த சைலன்ஸில் இன்னும் டவுட் இருந்தது. அந்த இரவு மீரா பெட்டில் உட்கார்ந்து அழுதாள். அவள் மனசில் ஒரு முடிவு உருவாக ஆரம்பித்தது. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவள் ஸ்லோலி சூட்கேஸே எடுத்தாள். சில க்ளோத்ஸ் பேக் பண்ணினாள். அவள் கண்ணீர் துடைத்து கொண்டாள். நான் போயிடுறேன். ஆனா அவள் இன்னும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. ஏனென்றால் அவள் மனசில் இன்னும் ஒரு ஹோப். ஒரு நாள் அவன் என்னை நம்புவானா? ஆனா அந்த ஹோப் கூட விரைவில் உடையப் போகிறது. ஏனென்றால் கார்த்திக் இன்னும் பெரிய கடைசி ட்ராப் போட தயாராக இருந்தான். எபிசோட் 8 முடிவு. அடுத்தது எபிசோட் 9 கடைசி துரோகம்.